இந்த மாதிரி குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் எரியாத எல்இடி லைட்டை நாமளே எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எல்இடி டியூப் லைட்டில் சைடில் இருக்கிற இந்த பகுதியை கழட்டணும். இதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும். அதை இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை வச்சு அமுக்குனீங்கன்னா கழண்டுரும். இப்போ நாம கழட்டின இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு இருக்குது. ஒருவேளை இந்த பகுதியில் போர்டோ இல்லை ஒயரோ இல்லாத பட்சத்தில் அதுக்கு எதிர்புறத்தில் இருக்கிற இந்த பகுதியை கழட்டினா கண்டிப்பாக போர்டோ அல்லது ஒயரோ இருக்கும். இப்போ அடுத்ததான் மேலே மாட்டியிருக்கிற இந்த பிளாஸ்டிக் பகுதியை நம்ம கழட்டிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம இந்த போர்டையும் இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பையும் சேர்த்தே வெளியில் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இந்த பகுதியாக இருக்கிற இந்த ஒயரை உள்ளே தள்ளிக்கிட்டு இந்த பக்கமாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பையும் போர்டையுமே சூப்பராக கழட்டியாச்சு. அடுத்ததான் அந்த எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு பவர் கொடுத்து எதுலேருந்து எது வரைக்கும் எரியல அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இந்த ரெண்டு பகுதியும் சூப்பராக எரியுது. ஆனால் நடுசில் இருக்க இந்த பகுதி மட்டும் எரியல. இப்போ நம்ம இந்த பகுதியை மட்டும் தனியாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த பகுதிக்கு இடையில உள்ள ஏதோ ஒரு எல்இடி தான் ஃபியூஸ் போயிருக்கு. இதில் எந்த எல்இடியில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு போகிற ஒயரை இந்த சுவிட்ச் போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததான் இந்த மாதிரி 3 வோல்ட் அளவுள்ள பேட்டரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்ததான் இந்த பேட்டரியில் இருக்கிற சிவப்பு கலர் ஒயரை இந்த எல்இடி லைட்டில் ப்ளஸ்ன்னு எழுதப்பட்டிருக்கிற பகுதியில் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த கருப்பு ஒயரை இந்த மைனஸ் பகுதியில் வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது இந்த எல்இடி லைட் எரிஞ்சிட்டுனா இந்த எல்இடி லைட் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரெண்டு பகுதிக்கு இடப்பட்ட பகுதியில் இருக்கிற எல்லா எல்இடி லைட்லையும் செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்இடி லைட்டுக்கு பவர் கொடுத்துமே அந்த எல்இடி லைட் எரியல. அதனால அந்த எல்இடி லைட் ஃபியூஸ் போயிட்டு அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. அதனால நம்ம இந்த எல்இடி லைட்டை மட்டும் மார்க் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததான் மிச்சம் இருக்கிற எல்இடி லைட்டுக்குமே நம்ம பவரை கொடுத்து செக் பண்ணிடலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம மார்க் பண்ண பகுதியில் செக் பண்ணதில் இந்த ஒரு எல்இடி மட்டும்தான் ஃபியூஸ் போயிருக்குது. இப்போ அடுத்ததான் இந்த கத்தியை பயன்படுத்தி இந்த ஒரு எல்இடி லைட்டை மட்டும் சுரண்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக சுரண்டியாச்சு. அடுத்ததாக 1/2 வாட்ஸ் அளவில் 39 ஓம்ஸ் ரெசிஸ்டர் ஒன்று வாங்கிக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் கிடைக்கும். இதோட விலை 50 காசு இல்லைனா ₹1 தான் வரும். அந்த ரெசிஸ்டரை இந்த மாதிரி சால்டிங் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற பொலாரிட்டி எதுவுமே கிடையாது. அதனால நீங்கள் எந்த பகுதியை வேணாலும் ப்ளஸ்லேயோ மைனஸ்லேயோ வச்சு சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக சால்டிங் அடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை பவர் கொடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ நீங்களே பாருங்கள் நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண அந்த ஒன்றை தவிர மற்ற எல்லா எல்இடி ஸ்ட்ரிப்புமே சூப்பராக எரியுது. இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டரை வச்சு சால்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக அந்த மாதிரி ப்ளஸ் மைனஸை ஷார்ட் பண்ணி விட்டாலுமே டியூப்லைட் எரியும். இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி நம்ம எரிய வைக்கும்போது இந்த லைனில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு எல்இடி வீக்காக இருந்துச்சுன்னா அந்த எல்இடி சூடாகி சீக்கிரமாக ஃபியூஸ் போயிடும். அதனால இந்த மாதிரி இதுக்குரிய கரெக்டான ஒரு ரெசிஸ்டரை சால்வ் பண்ணுறது தான் நல்லது. இனி எடுத்ததாக பழையபடி இந்த கவருக்குள்ளே இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை மாட்டிடலாம். அதே மாதிரி சால்டிங் பண்ணி முடிச்சதும் இந்த ரெசிஸ்டரை இந்த மாதிரி மேல் நோக்கி தான் வைக்கணும். ஒருவேளை சைடில் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா இந்த கவரில் மாட்டும் போது இந்த ரெசிஸ்டர் உள்ளே போகாமல் சைடில் தட்டும். அடுத்ததான் இந்த ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழியாக உள்ளே விட்டு இந்த வழியாக வெளியில் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்மளால் டைரெக்டாக பண்ண முடியாது. அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒயரை இந்த ஓட்ட வழியோடு உள்ளே விட்டு இந்த பக்கமாக இழுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரோட சேர்த்து கட்டி இழுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் இந்த பக்கம் வந்துட்டு இனி இந்த ஒயரை இது கூட ஜாயின் பண்ணி கட்டி இழுத்துடலாம். இப்போ நீங்களே பாருங்கள் டியூப்லைட் சூப்பராக எரிஞ்சிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு மின்சாரம் கையாளுவதில் அனுபவம் இல்லைனா கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை ரிப்பேரான டியூப்லைட்டுக்கு வாரண்டி டேட் முடியலைன்னா எதையுமே கழட்டாமல் கடையில் கொடுங்க. அவங்களே புதுசு உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க.